வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அனைவருடைய எதிர்பார்ப்பும் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தான் இருக்கிறது. பிரதான கட்சிகள் எல்லாம் ஆர்கே நகரில் தங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கும் இந்த சமயத்தில் திரு கங்கை அமரன் பாஜக வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போட்டியிடணுங்கிற எண்ணம் எங்கிருந்து தொடங்குச்சு உங்களுக்கு? போட்டியிடணும் என்ற எண்ணம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த கட்சியில் நான் இணைந்ததிலிருந்து எனக்கு ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் போட்டியிடணும் அப்படிங்கிறதுல இல்லை, பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாநிலத்தில் கலைத்துறைக்கு நீங்கள் தலைமை வகிக்கிறீங்க. அந்த அடையாளத்தை தாண்டி ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற அடையாளம் தேவைப்படுது. ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தேவைப்படுது. தேவைங்கிறது எல்லாம் யார் வேணாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு வரும். ஒரு கட்சியில் இருக்கவங்கள யார் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்களா, அந்த கட்சியில் உள்ள பிரபலங்களை அல்லது கட்சியில் மிக அருமையாக உழைப்பவர்களை கொண்டு முன்னுக்கு இருக்கிறது எல்லா கட்சியிலும் உள்ள ஒரு சமாச்சாரம் தானே. நானும் சாதாரண பிஜேபியுடைய தொண்டன், அவ்வளோதான். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடணுங்கிற வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்களா இல்லை அமைஞ்சதா? அமைஞ்சது. ஜெயலலிதா அம்மா போனதுனால இந்த தேர்தல் வந்தது, மறுதேர்தல். இல்ல, அதுல திரு கங்கை அமரன் வேட்பாளரா இருக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கீங்க. இந்த வாய்ப்பு நீங்க அமைஞ்சதா இல்லை நீங்களா ஏற்படுத்திக்கிட்டதா? நான் ஏற்படுத்திக் கொள்ள இந்த கட்சியின் அமைப்பு யாரை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களிடம் கேட்பார்கள். தொண்டராக இருக்கக்கூடிய என்னை அணுகி கேட்டபோது உங்களுக்கு ஆசை இருக்குதான், எந்த உத்தரவு வந்தாலும் கட்சியின் உத்தரவை நிறைவேற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னதுனால எனக்கு எது செலக்ட் பண்ணிருக்காங்க. சசிகலா மேலையும் அவர்களுடைய குடும்பத்தார் மேலையும் நீங்க சில எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தீங்க, சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தீங்க. உங்களுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டுறதுக்கு இந்த தேர்தல் ஒரு ஆயுதமா பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா? ஆல்ரெடி வெளிப்பட்டாச்சுங்க. இது ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் அதவே எதுக்கு சொல்லணும்? இதான் ஒரு சொத்து இழந்தேன் அதனால தான் நிற்கிறீங்கிற விஷயம் இல்லை. ஜனங்களே இழந்து போயிருக்கிறாங்க. திரு கங்கை அமரன் ஆரம்ப காலங்களில் மேடைகளில் கம்யூனிஸ்ட் பாடல்களை, அந்த கொள்கை பரப்புகிறக்கூடிய பாடல்கள்லாம் பாடியிருந்தாங்க. அதெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரபலமாகி இப்போ ஒரு பாஜகவுடைய வேட்பாளர் அப்படிங்கிற அந்த மாற்றம், அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? இது நீங்க கேட்குற கேள்வி 60 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலர் இருக்காதுன்ற பாட்டு தான் எழுதி பாடிது எங்கள் அண்ணன் பாவல வரதாஜனும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் அதற்காக பாடுபட்டவர்கள். அந்த நிலையில் இருந்த காரணத்தினால தான் இன்னும் எங்களுக்கு அந்த ஏழை மக்கள் மீதும் பாட்டாளி மக்கள் மீதும் என்னதான் உயரத்துக்கு வந்தாலும் எங்கள் பாடல் போய் கிராமத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அந்த வளர்ப்பு தான். எங்கள் அண்ணன் பாவல வரதாஜன் அந்த மாதிரி உணர்வுகளை எங்களுக்கு தூண்டலைன்னா இன்றைக்கி நான் பிஜேபியில் வந்திருக்க மாட்டேன். கம்யூனிஸ்ட் இருந்தபோது எங்களுக்கு ஒன்றும் உருப்படலை. சொல்கிறது தான் நிறைய சொல்லலாம். தொடர்ந்து மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிருக்கிறீங்களா? அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருதா? நிச்சயமாக அரசியலில் என்ன விரும்புகிறாங்கன்னு இப்போ தான் சமீபத்தில் தான் புரிய ஆரம்பிச்சது. எல்லாருடைய லட்சியம், எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ ஆழக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இருவருடைய நோக்கமே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நோக்கமே எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்பதை இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால், அப்பளுக்கு இல்லாமல் யாரையுமே குற்றம் சாட்டி நீ இது பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியில் ஆட்கள் இல்லை. திரு கங்கை அமரன் எதிர்த்து போட்டியிடுறது வெறும் டிடிவி தினகரனை மட்டுமே நீங்கள் எதிர்த்து போட்டியிடலை. திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் மதுசூரனையும் எடுத்து தான் நீங்கள் போட்டிடுறீங்க. திமுகவை சேர்ந்த திரு மருது கணேசன் நீங்கள் எதிர்த்து தான் போட்டிடுறீங்க. தேமுதிக வேட்பாளர் எல்லாருமே அறிவிச்சிருக்காங்க. எல்லாரையுமே நீங்கள் எதிர்த்து தான் போட்டிடுறீங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன குறையா பார்க்குறீங்க? 4 ஏடிஎம்கே இருக்குது. 4 ஏடிஎம்கேலையும் என்ன குறை உங்களுக்கு தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அப்பளுக்கு அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட கழகங்கள்லேருந்து அவங்க அதே கொள்கைகளை வச்சுட்டு மறுபடியும் அந்த ருசி கண்ட பூனைகள்ன்ற மாதிரி தான் சமாச்சாரத்தில் இருக்காங்க. தவிர இப்போ பிஜேபி ஆளக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே யாருமே குற்றச்சாட்ட முடியாத அளவுக்கு அப்பளுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சுத்தமான விஷயம் இங்கே இருக்கிற காரணத்தால் ஏறக்குறைய டிஎம்கே பற்றியும் தெரியும் உங்களுக்கு. எத்தனை அக்கா தங்கச்சி, அம்மா தங்கச்சி, இந்த குடும்பங்கள் இதெல்லாம் நான் சொன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போய்டும். அவ்வளோதான் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தமில்லாத குடும்பங்கள் தன்னை சொந்தம் கொண்டாடுறது பணத்துக்காக சேவை செய்யறதுக்கு வர்றாங்கன்னு. திரு பன்னீர்செல்வம் தரப்புலையும் அப்படி தான் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு ஒரே அடையாளம் ஜெயலலிதா தானே. ஒரே அடையாளம் அவங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் ஜெயலலிதா அவர்கள் தான். அவர் இந்தியாவிலே மிக உன்னதமான சுப்ரீம் கோர்ட்டினால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. ஏற்கனவே அந்த சொத்து குவிப்பு வழக்கு அது போச்சு. அதுக்கப்புறமெல்லாம் இருக்குல்ல, தொடர்கதையாக தான் இருக்குது. அதெல்லாம் பொதுவாக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் காலொன்று இருக்கிற இந்த சமயத்திலையும் கூட அதிமுகவுடைய கோட்டையாக தான் இருந்துச்சு அந்த ஆர்கே நகர் தொகுதி. இருந்தாலும் இந்த ஒரு இன்சிடென்ட்னால எப்படி பாஜக ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நீங்கள் சொல்லிட முடியும்? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியல. மக்கள் நினைக்க ஐயோ என்னப்பா இந்த பக்கத்தில் போய் எம்எல்ஏ பூட்டி வச்சுக்கிறான், அங்கே போய் இது பண்ணுறான், அங்கே இவங்க பார்த்தா இவங்க அவங்க குடும்ப சொத்து சேர்த்துட்டு இருக்கான்றது உங்களுக்கும் தெரியல. அதுவே மக்களுடைய மனநிலை அதுவாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடியே நிரூபிச்சிருந்திருக்கணுமே, பாஜக ஜெயிச்சிருந்திருக்கணுமே. ஆனால் மக்கள் ஏன் ஜெயிக்க வைக்கல, ஏன் வாக்களிக்கலன்னா அந்த நேரத்தில் இருந்த நெருக்கடி நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் யாராவது வாயை திறந்தீங்களா? போட்டு அதுக்கப்புறம் போட்ட உடனே தான் அவங்க சுய ரூபம் வெளிப்படுது. எல்லாருக்குமே எல்லா வேஷங்களும் கலையக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத இங்கே யோசிக்கணும்.
அப்படி முன்னாடியே வந்து மக்கள் வந்து ஒரு மாற்று கட்சி வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா எப்படி 2016 தேர்தலில் மறுபடியும் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்க முடியும்? அந்த நேரம் வேற, இந்த நேரம் வேற. இல்ல இந்த குறுகிய காலத்துல வந்து எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்துரும், கட்சிக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த கட்சியுடைய செயல்பாடு அப்படி இருக்கு அப்படிங்கும்போது அதை எப்படி குறை சொல்ல முடியும்? அந்த கட்சியோட செயல்பாடு அப்படித்தானா? இல்ல கட்சியுடைய செயல்பாடுன்னு இல்லை, இது வேற யார் வேணாலும் பண்ணலாம். எந்த கட்சியில வந்து இந்த மாதிரி உரிமை இருக்கும் பட்சத்துல அந்த கட்சி அந்த மாதிரி செயல்படுறதுல என்ன செயல்படலாம். ஒருத்தன் அடிச்சு அந்த பக்கம் போயிடுப்பா, நான் இருந்தா எங்க குடும்பம் மட்டும் தான் இருக்கணும். இல்ல அது எப்படி நீங்க வந்து உறுதிப்பட நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட முடியும்? குற்றச்சாட்டா எல்லாம் சொல்றது தானே சொல்றோம். நீங்க உங்க உங்க இல்ல எல்லாரும் சொல்றத ஒரு விஷயத்தை வந்து கேட்டது திரு கங்கைமரன் வந்து இப்படி பேச முடியாது இல்லையா? சரி, நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு இத்தனை பேர் எம்எல்ஏக்களை பூட்டி வச்சு விட்டுட்டு அப்படியே அப்படியே கொண்டு போய் ஜெயில் கைதிகள் மாதிரி உட்கார வச்சுட்டு இதெல்லாம் நல்ல விஷயங்களா? பாஜக வந்து உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இந்த தொகுதிக்கு, நீங்க வந்து வேட்பாளரா. ஒரு பிரபலம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தேவைப்படுதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு உண்மையான தொண்டனை நிறுத்தி அவங்க சுயமாகவும் பார்க்கணும் இல்லையா? ஒரு உண்மையான தொண்டன் நிஜமாக இந்த 3-4 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன்னா கட்சியான வேலைகளுக்கு நான் செஞ்சுருக்கேன் தவிர பிரபலம்னு எனக்கு ஒட்டிக்கிச்சு. கங்கைமரன் ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு. கங்கைமரன் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் ஏன் பாஜகங்கிற ஒரு அடையாளம் தேவைப்படுது? பாஜக அருமையான விஷயம். நான் என்ன உணர்வுபூர்வமாக ஆத்ம ரீதியாக நான் இணைச்சிக்கிட்ட ஒரு இடம். ஏன்னா மிகப்பெரிய அரசியல் பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இந்த தடவை போட்டியிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு முதல் முறை களம் காணும் கங்கைமரனுக்கு வந்து எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் தனிப்பட்ட மனுஷனுக்கு அரசியல் இல்லையா? விலையேற்றம் எங்களுக்கு இல்லையா? பெட்ரோல் எல்லா விஷயமும் எடுத்துங்க. நீ கரண்ட் கட் பண்ணால் எங்களுக்கு இல்லையா? குடிநீர் வரலன்னா அது எங்களுக்கு இல்லையா? எங்களையும் தனியாக பார்க்குறீங்க. இல்லை கங்கைமரன் வந்து இவ்வளோ வருஷமா வந்து அரசியல் ஈடுபடாமல் இந்த ஒரு சமயத்தில் வந்து ஈடுபடுறாரு. அரசியல் ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் தான் எல்லாருக்குமே இருக்கு. நிச்சயமா கட்சியில் சேர்ந்து அதுக்கு சேவை செய்யறது போது இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை கொடுக்கும்போது அரசியலில் வந்தப்பான்னு ஆனால் இப்போ மக்கள் வந்து திரு கங்கைமரனுக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை பாஜகவுக்கு வாக்களிக்கணும்? பாஜகவுக்காக தான் வாக்களிக்கணும். பாஜகவினுடைய அடையாளமாகத்தான் நான் நிற்கிறேன். மக்களுடைய ஆதரவை பெறுறதுக்கு திரு கங்கைமரனுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்க போகுது? கட்சி பிஜேபியினுடைய கொள்கைகள், மோடியினுடைய திட்டங்கள், இப்படிதான். இல்லை அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வந்து பேசப்படுது. தமிழகத்துக்கு இப்போ தான் அந்த பாக்கியம் கிடைக்கப்படுது. திராவிட கட்சிகள், கழகங்கள், அந்த கொள்கைகள் இதெல்லாம் தாண்டி இந்த பாமர மக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு தேசிய கட்சியான பாஜக மேலே வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மனநிலை வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேசிய பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நடப்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு சமாச்சாரம் சிம்பிளாக ஒரு பாமரனா நினச்சி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு இந்த அணைக்கட்டுக்கு தண்ணிக்கு வேணும் டெல்லியில் தான் போய் நிற்கிறீங்க. எது கல்விக்கு இந்த ஓவர் பட்ஜெட் போட்டோம், எங்களுக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு அங்கே தான் அலையிறீங்க டோட்டலாக. இப்போ நேரடி பார்வையில் அவங்களுக்கு சம்மந்தமானவர்கள் இங்கே இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் டோட்டல் டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு இல்லையா? களப்பணியில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஈடுபட்டிருந்தீங்க, இனிமேல் வந்து எப்படி ஈடுபட இருக்கிறீங்க? இது வரைக்கும் நான் வந்து வேறு எல்லா இசையமைப்பாளர்களையும் விட கங்கைமரன்கிற ஒரு ஆள்னா ஒரு சாதாரண கிராமத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவில் போய் ஃப்ரீயாக பாடிட்டு இருப்பேன். ஜனங்களை மகிழ்விப்பது என்னுடைய வழக்கம். என்னுடைய கட்சியில் வந்து இந்த குத்து பாட்டுகள் இதெல்லாம் இருக்காது. தரமான பாடல்கள், கேட்க மறந்த பாடல்களை கேளுங்க. நம்ம கலாச்சாரங்களுக்கு மிகுந்த அருமையான பாடல்களை கேளுங்கன்னு சொல்லி தான் நான் பாடி பழக்கமே தவிர நீ ஆடுறேங்கிறதுக்காக நான் ஆடுற பாட்டெல்லாம் அசிங்கமான பாட்டெல்லாம் பாடுற ஆள் நான் கிடையாது. அதிலேயே ஒரு நேர்மையை கடைப்பிடித்த நான் இங்கே வரும்போது அதே நேர்மையை தான் கடைப்பிடித்தாகும். நிச்சயமா இல்லையா? அதான் அந்த பண்பாடு கலையை எங்கே வாழ வைக்கிறாங்களோ அதில் நான் என்னுடைய திறமைகளை காட்டுவதற்கும் என்னால் அதை என்ன நல்லது செய்து அந்த கட்சிக்கு பேர் வாங்கி தர முடியுமோ அந்த வேலையில் தான் நின்று. உங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.